SK25 வந்து சுதா கொங்கரா டைரக்ட் பண்றாங்க. அதுல வந்து ஜெயம் ரவி, அதர்வாலா இருக்காங்க. என்ன மாதிரி கேரக்டர்ல இவங்க எல்லாம் நடிப்பாங்க? அதர்வா வந்து ஒரு வில்லன் பண்ற மாதிரி கேரக்டர் பண்றாரு. தனுஷ் வந்து இப்போ இளையராஜோட பயோபிக் மூவி பண்றதா முன்னாடி ஒரு பேச்சு போச்சு. ஆனா இப்போ வந்து அவர் நிலவுக்கு என்மேல நடிக்கும் இட்லி கடை இந்த மாதிரி நிறைய படங்களோட அப்டேட் வருது. பட் அந்த படத்தை பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. இல்ல எல்லாரும் டிராப் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வர தகவல் என்ன, அதே கம்பெனியும் ஓவராலாக பார்க்குறப்ப அது வந்து 1000 கோடி அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க வச்ச டிக்கெட்டுடைய விலை 400 ரூபாயிலிருந்து 800 ரூபா 900 ரூபா புஷ்பா 2 படத்துக்கு. அப்படிங்கும்போது டிக்கெட் விலையை அதிகமாகிறதுனால உங்களுக்கு அந்த படத்தினுடைய கலெக்ஷன் அதிகமாக போச்சு. கங்குவா படம் அப்போ வந்து வசூல் அடிக்காத காரணம் ரிவ்யூஸ் கிடையாது. படம் நல்லா இருந்தால் போயிருக்கு. அது தப்பு தப்பாக சொல்கிறாங்க. படம் நீங்கள் சரியாக எடுக்க முடியலங்கிறதுக்காக வந்துட்டு ரிவ்யூஸ் மேலே எப்படி குறை சொல்வீங்க? வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு சேனல் ஃபை சினிமா. நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட வந்து திரு சுபேர் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தா SK25 வந்து சுதா கொங்கரா டைரக்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து புறநானூறு அப்படின்ற படத்தை வந்து சூர்யா வச்சு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அந்த படத்தை தான் இப்போ SK வச்சு பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு. இல்லை, இறக்கும் அந்த படம் தான். அதே டைட்டில் மட்டும் மாற்றிருக்கிறாங்க. ஒன்றும் புது டைட்டில் வைக்கல. பட் அதே கதை தான். அதே இந்திய எதிர்ப்பு பற்றின கதை தான். அதை சிவகார்த்தியன், இப்போ சமீபத்தில் கூட பூஜை எல்லாம் கூட நடந்தது. சிவகார்த்தியன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்களாம் நடிக்கிறாங்க. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் வந்து இப்போ இங்கே சென்னையில் ஒரு செட் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த டைட்டில் வந்து ஒன்றும் வைக்கல. SK25 வச்சுருக்கிறாங்க. அந்த புறநானூறு சூர்யா வச்சு ஆரம்பிக்கப்பட்ட அதே கதை தான். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி, அதர்வாலாம் இருக்காங்க. என்ன மாதிரி கேரக்டரில் இவங்கெல்லாம் நடிப்பாங்க? இல்லை, கேரக்டர் என்னென்னா, ஒரு அதர்வா வந்து ஒரு வில்லன் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஜெயம் ரவி SKவுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர். பகத் பாசில் பண்ணுறாரு இல்லையா, அப்போ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஜெயம் ரவி பண்ணுறாரு. அன்னைக்கு அந்த சுதா கொங்கரா படம் பூஜை அன்னைக்கேவும் இவர் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படமும் பூஜை. டாடா படத்துடைய டேரக்டர் இவர் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த படத்தினுடைய பூஜையும் அன்னைக்கு தான் நடந்துச்சு. அதனால் ஒரு வில்லன் கிடையாது. எல்லாரும் ஜெயம் ரவி அந்த படத்தை வில்லன் நடிக்கிறாருன்னு ஒரு இதை கிளப்பி விட்டுருக்காங்க. வில்லன் கிடையாது, ஈக்குவலான ஒரு கேரக்டர். ஓகே சார். இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக். ஸோ இப்போ செல்வராகவன் வந்து எடுக்கிற படத்துலையுமே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. ஸோ அது எந்த மாதிரி கதையாக இருக்கும்? ஏன்னா வந்து இப்போ 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன் படத்தோட பார்ட் 2 வேற சொல்கிறாங்க. ஜிவி தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. மென்டல் மனது அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கிறாங்க. ஜிவி ப்ரொடியூஸ், ஜிவி மியூசிக் பண்ணுறாரு, ஜிவி நடிக்கிறார், செல்வராகவன் டைரக்ட் பண்ணுறாரு. இது எந்த மாதிரி கதைனா ஒரு லவ் பேசிக் சப்ஜெக்ட் தான் அது. மற்றபடி அதை பற்றின டீட்டெயில் ஒன்றும் வெளியில் வர ஆரம்பிக்கல. படம் பூஜை மட்டும் இப்போ போட்டுருக்காங்க. ஓகே சார். இப்போ அடுத்தது வந்து குட் பேட் அக்லி படத்தோட வந்து நியூ லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி 2 படமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ரெண்டுமே ரிலீஸ் ஆனால் கிளாஷ் ஆகாது? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. குட் பேட் அக்லி வந்து ஒன்றும் படத்தினுடைய ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகே. ஒன்றும் ஒரு 20% மேலே பேலன்ஸ் இருக்குது. பார்த்துருப்பீங்க சமயத்தில் அந்த விண்டேஜ் லுக்கெலாம் ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஒரு 20% மேலே அந்த படத்துடைய ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வராது. விடாமுயற்சி கண்டிப்பாக வரும். இதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன். ஆனால் வந்து 2 ஒரே நாளில் வருங்கிறது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னு ப்ரொடியூசர் தரப்பில் வந்து ஏகப்பட்ட லாஸ் வந்துடும். அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. May 1 அப்படிங்கிற மாதிரி குட் பேட் அக்லியை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது அஜித்துடைய பர்த்டே அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஸோ ஜெயம் ரவி பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ தான் ஒரு கொஸ்டின் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கார்ல, அவர் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிம்பு வந்து இப்போ அதில் நடிக்கலை, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வேறு போயிட்டுருக்கு. இல்லை, வெற்றிமாறன் கதையில் ஒரு படம் பண்ணுறதாக ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. பட் ஒன்றும் சிம்புவா இல்லை இவராங்கிறது ஒன்றும் ஃபைனலிஸ் ஆகலை. மேபி சிம்பு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்பு வந்து இப்போ அஸ்வின் மாரிமுத்து படத்துக்கு இடையில் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறாரு. அது 2-3 டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளே அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வந்து கௌதம் வாசுதேவன் பண்ணுறாரா இல்லை வேறு யாரும் பண்ணுறாங்களான்னு தெரியல. பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் பண்ணுற படத்தை வந்து வேல்ஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம்.
இதுக்கு முன்னாடி வந்து கௌதம் வாசுதேவன் வந்து சிம்பு வச்சு வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படத்தை பண்ணாரு. அந்த படத்தை வந்து வேல்ஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு சேலரி இஷ்யூ வந்து சிம்புக்கும் அந்த நிறுவனத்துக்கு நடுவில் போயிட்டு இருந்துச்சு. அதனால இந்த படத்துல வந்து அவர் வந்து கமிட் ஆகல, அதுக்கு பதிலா ஜெயம் ரவி அப்படின்னுமே சொல்லிட்டு இல்ல அந்த பிரச்சனை இந்த படத்துக்கு வரல. கொரோனா குமார்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. இந்த எதுக்கு தானே ஆசைப்பட்ட டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரு வந்து சிம்புவை வச்சு வேல்ஸ்க்காக படம் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட படம். அந்த படம் ஆரம்பிக்க முடியாமல் இவர் கொடுத்த டேட்டை வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால அது பிரச்சனை கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டுக்கு போய் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் டேட் கொடுத்தாரு. கோர்ட்லேயே சிம்பு வந்து நான் வந்து படத்தை பண்ணி தரேன்னு சொல்லி டேட் கொடுத்தாரு. அப்போ சிம்பு வந்து 1 கோடி ரூபா டெபாசிட்டும் கட்டியிருந்தார் பேங்க் கோர்ட்டில். அதற்கு பிறகு பிப்ரவரி போன இந்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் அவங்க ஆரம்பிக்கல. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் அந்த வந்து பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லி இன்ட்ரெஸ்ட்டோட ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. பட் 2 பேரும் மியூச்சுவலாக பேசிகிட்டே முடிச்சுட்டாங்க. அதனால் அந்த இஷ்யூ கிடையாது. இப்போ சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேல்ஸ் கண்டிப்பாக சிம்புவோட படம் பண்ணுவாங்க. தனுஷ் வந்து இப்போ இளையராஜோட பயோபிக் மூவி பண்ணுறதா முன்னாடி ஒரு பேச்சு போச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடை, இந்த மாதிரி நிறைய படங்களோட அப்டேட் வருது. பட் அந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டுமே வரல. இல்லை, எல்லாரும் ட்ராப் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர தகவல் என்னன்னா, அதே கம்பெனியும் இந்த கனெக்ட் மீடியாவை திருப்பி பயோபிக் பண்ண போகிறாங்க, இளையராஜா பயோபிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க இல்லைனா கூட ஏதாவது ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக அந்த படத்தை தனுஷ் பண்ணுவார். ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட மாட்டார். அந்த படத்தை பற்றின செய்தியே முன்னே ஒரு 10 நாள் 1 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஆனால் படம் ட்ராப்னாங்க, ட்ராப் கிடையாது, திருப்பி ஆரம்பிக்க போகிறாங்க படம். ஓகே சார். அடுத்ததாக புஷ்பா படம் வந்து புஷ்பா 2 வந்து 1000 கோடி வந்து வசூல் போயிருக்கு. ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது கங்குவா படம் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லையே அப்படின்னு சொல்லியுமே நியூஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கங்குவா படத்துக்கு இவ்வளோ வசூல் வராத காரணம் வந்து ரிவ்யூவர்ஸ் தான். ஸோ தமிழ் படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இல்லை, தமிழ் படத்துக்கு ஏன் ரிவ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, புஷ்பாவை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு படம் நல்லாவே தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ரெண்டாவது தெலுங்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து அவங்க வந்து எப்படி விற்கிறாங்க, எப்படி பாடம் பார்ப்பாங்கன்னு தெரியும். அந்த படம் வந்து தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுலேயுமே டிக்கெட் வந்து 400 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா வரைக்கும் அந்த படத்துக்கு டிக்கெட் விற்றாங்க. அதை வாங்கி அந்த மக்கள் பார்த்தாங்க. அது தெலுங்கு படம், ஆக்சுவலாக ப்ராப்பரான தெலுங்கு படம். அது தமிழில் டப் பண்ணி தான் பண்ணாங்க. அப்படியே தமிழில் படம் பெருசாக போலையே. அவங்க எதிர்பார்த்த 100 கோடி 200 கோடிலாம் கிடையாது. தமிழில் ஏதோ ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு 12 கோடியோ 14 கோடியோ தான் நெட் கலெக்ஷனே வந்துச்சு. ஓவராலாக பார்க்குறப்ப அது வந்து 1000 கோடி அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க வச்ச டிக்கெட்டுடைய விலை. 400 ரூபாயிலேருந்து 800 ரூபா 900 ரூபா. மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு தேட்டரில் 3000 ரூபாய்க்குலாம் விற்றாங்க டிக்கெட். புக் மை ஷோலேயே 3000 ரூபா போட்டு டிக்கெட் விற்றாங்க புஷ்பா 2 படத்துக்கு. அப்படிங்கும்போது டிக்கெட் விலையை அதிகமாகிறதுனால உங்களுக்கு அந்த படத்தினுடைய கலெக்ஷன் அதிகமாக போச்சு. அது தெலுங்கு ஆடியன்ஸ் அந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. புஷ்பாவுக்கு இருந்த ஒரு பெரிய புஷ்பா 1க்கு இருந்த ஹைப்பு, அல்லு அர்ஜுனுக்கு இருந்த ஒரு ஹைப்பை வந்து படத்தை வந்து பெருசாக கொண்டு போய் சேர்த்துச்சு. ஓகே, கங்குவா படம் அப்போ வந்து வசூல் அடிக்காத காரணம் ரிவ்யூவர்ஸ் தான். ரிவ்யூவர்ஸ் கிடையாது, படம் நல்லா இருந்தால் போயிருக்கு. அது தப்பாக சொல்கிறாங்க. படம் நீங்கள் சரியாக எடுக்க முடியலங்கிறதுக்காக வந்துட்டு ரிவ்யூவர்ஸ் மேலே எப்படி குறை சொல்லுவீங்க? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்த லப்பர் பந்து படம் வந்து பெரிய அளவில் ஏன் போச்சு? மகாராஜா படம் எப்படி இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு? இதெல்லாம் வந்து இதே ரிவ்யூஸ் தான் இந்த படத்தில் ஓட வச்சாங்க. படம் பார்த்துட்டு வந்து எல்லாரும் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ போட போய் தான் அந்த படம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ இந்த படம் நல்லா இல்லைங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே உள்ள கருத்து. ஒன்றும் அதை ரியலைஸ் பண்ணிக்கலங்கிறது தான் பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியமாக இருக்குது. படம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? படத்தில் வந்து லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது, பல இடங்களில் சவுண்ட் அதிகமாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது, டயலாக் புரியலை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த சீனுமே இல்லை அப்படிங்கிற நிறைய மைனஸ் இருக்குது. அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணாமலே திருப்பி யார் மேலேயாவது ஒருத்தவங்க மேலே வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களே பார்க்கணும் படத்தில் என்னென்ன தவறு செஞ்சுருக்கோம், இந்த அடுத்து வரக்கூடிய படங்களில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு திருப்பி ரிவ்யூஸ் மேலே எப்படி குறை சொல்ல முடியும்? ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அந்த படத்தை வந்து நெகட்டிவாக தான் விமர்சனம் பண்ணாங்க. அப்போ படம் நல்லா இல்லைல்ல. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தேட்டரில் போய் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஆனால் சின்ன படங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவ்யூ பண்ணால் தான் எங்கள் படம் வெளியே தெரியும், ப்ரமோஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 3 நாளைக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்றீங்க. ஒரு புது படம் வருது, அவங்க ஒட்டு மொத்தத்துக்கே ஒரு 4 தேட்டரில் தான் போட்டிருப்பாங்க. 4 தேட்டரில் காலையில் ஒரு ஷோ போட்டிருப்பாங்க, நைட்டு ஒரு ஷோ போட்டிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வந்து ரிவ்யூ பண்ணுறவங்கள வச்சு தான் தேட்டருக்கு ஆடியன்ஸ் ஓரளவுக்கு போக ஆரம்பிப்பாங்க. படம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ண ஆகும். 3 நாள் கழிச்சு ரிவ்யூ போட்ட பிறகு படத்தை எடுத்துட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து 4 படம் சின்ன படம் ரிலீஸ் ஆச்சு, 5 படம் ரிலீஸ் ஆச்சு.
பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் கோழி பண்ணை செல்லத்துறை நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த படங்கள்லாம் வந்து தியேட்டர் கிடைக்காதனால அந்த படம் நல்லா இருக்குன்னு டாக் இருக்குது, பட் தியேட்டர் கிடைக்கல. படம் பார்க்கணும்னு நினச்சா மார்னிங் 10 o'clock ஒரு ஷோ இருக்குது, நைட்டு 10 o'clock ஒரு ஷோ இருக்குது. யார் போய் பார்ப்பா? அப்போ இந்த ரிவ்யூவர்ஸ்னால படம் ஓடலை அப்படிங்கிறது வந்து ஒரு முதல்ல தப்பான குற்றச்சாட்டு. அது வந்து இப்போ 10 பேர் இருக்கிறாங்க ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 பேர் ஒரு ஓரளவுக்கு பெய்டாக பண்ணாங்கன்னா கூட ஒரு 5 பேர் வந்து நேர்மையாக பண்ணுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீ படம் பார்க்குற எல்லாருமே ரிவ்யூவர் தான். எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. எல்லாருமே அவங்க சோஷியல் மீடியாவில் அந்த படத்தை பற்றின ஒப்பீனியனை போட தான் செய்வாங்க. அப்படிங்கும்போது இதை எப்படி ஹைப் பண்ணி இப்படி படத்தை ஓட வைக்க முடியும்? இந்தியன் 2 படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஏன் படம் ஓடல? அவங்க நிறைய பெய்டு ப்ரொமோஷன்லாம் கூட பண்ணாங்க. ஏன் படம் ஓடல? 3 நாள் கழிச்சு தான் நீங்கள் படத்தை ரிவ்யூ பண்ணணும், 3 நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா சின்ன படங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் படத்தோடைய ப்ரொமோஷனே ஆரம்பிக்கணும். இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த டேரக்டர் அந்த யூனிட் உட்காந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் அவர் பிறந்த கதை வளர்ந்த கதையெல்லாம் உட்காந்து கதையாக சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் பேசுங்க, படத்தை பற்றி பேசாதீங்க. படத்துக்கு நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, நாங்கள் அந்த படம் எடுக்கிறப்ப அப்படி நடந்துச்சு, அவருடைய லைஃப்பில் நடந்த கதை அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க, தத்துவம்லாம் சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த பல சோதனைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசாதீங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு நான் மொத்தத்துக்கு படத்துக்கு ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொல்ல முடியுமா? ரெண்டுமே தான் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மாதிரி சேலஞ்சு இருக்கும். அதை நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அதை வந்து டேக்கிள் பண்ணணும். ஆமாம், அவங்களுக்குள்ள என்ன ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. பெரிய படங்கள் வந்து ரிவ்யூவர்ஸ்னால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன படங்கள் எல்லாமே வந்து இதனால இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில் இன்னைக்கு 3 இருக்குது. கில்டுன்னு ஒன்று இருக்குது, இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒன்று இருக்குது. இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையே. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு வச்சுருக்கிறாங்க. நாங்கள்லாம் லைவில் படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள். இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குல்ல. இப்போ கவுன்சிலில் இருக்கிறவங்களாம் படம் பண்ணாத தயாரிப்பாளர் மாதிரியும், இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்து நாங்கள் படம் பண்ணுற ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நிறைய பார்ஷியாலிட்டி இருக்குல்ல. ஓகே சார், அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக வர படங்கள் வந்து மக்கள் தேட்டரில் போய் பார்க்குறது வந்து ரீரிலீஸ் படங்கள்லாம் அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ கூட ரஜினியோட தளபதி படம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வேட்டையனுக்கு கிடைச்ச வரவேற்பை தாண்டி தளபதி படத்துக்கு வந்து ரீரிலீஸ் ஆனாலுமே பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. எதனால புது படங்களை அவ்வளோக்கா தேட்டரில் போய் யாரும் பார்க்க மாட்டாங்க? இல்லை, அது ஒரு என்னென்னா அது ஒரு ரீயூனியன் மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த 91, 92 படம் பார்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துருப்பாங்க. அந்த இதை ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரீரிலீஸ் படங்கள் வந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கு. அன்னைக்கு பார்த்த அதே ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு மெமரியை வந்து அவங்க வந்து திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ அது நல்லா அன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கள் எல்லாமே இன்றைக்கி போகுது. அதுதான் ஒன்று, வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜஸ்க்கு போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரியான ஹிட்டான படங்களை திருப்பி அதே ஃப்ரெண்ட்ஸோடு போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்குறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. ஆமாம், வினை தாண்டி ஒரு வாய்ப்படலாம் 1000 நாள் ஓடி இருக்கு. 1000 நாள் ஒரு ஷோ ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த காலத்தில் லவ் பண்ணவங்களாம் அடிக்கடி பார்த்துருப்பாங்க போல. தேங்க்யூ சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனல் 5 சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சத்யா.